உலகெங்கு வாழும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விசுவாவசு புது வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இடம்பெற்றிருக்கும் பாவக அமைப்பின்படி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் மற்றும் சுவாதி 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த ஆண்டு புறம் நடைமுறையில் இருக்கும். குறிப்பாக அசுரகுருவான சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்களுடைய பாக்கியஸ்தானமான மிதுனத்தில் 9ஆம் இடத்தில் இடம் வருகிறார். அது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் செல்கிறது. அதாவது கடகத்தில் வந்துடும். பிறகு மீண்டும் வக்ரகதியில் இந்த 10ஆம் இடத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் 9ஆம் இடமே மிதுனத்தில் இடம்பெறுகிறது. ராகு கேதுக்கள் இப்போ இந்த வரக்கூடிய மே 18ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதும் இடம்பெறுகிறது. சனி பகவான் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்திலிருந்த இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியிலிருந்த இந்த வருடம், அதாவது பூராமே சனி பகவான் அந்த மீனத்தில் தான் 6ஆம் இடத்தில் இடம்பெறும். அப்போ இந்த ஆண்டுக்கோள்கள் சனி, ராகு, குரு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக எந்த அளவுக்கு இந்த துலா ராசிக்கு அமையப்பட்டிருக்கு என்று பார்க்கும்பொழுது, பொதுவாக இந்த வருடம் இந்த வெகுகாலம் திருமணம் நடைபெறாமல் தடைபட்டிருந்தவங்களுக்கு திருமண முயற்சிகள் செய்து தடதாமதமாக நின்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண முயற்சி பண்ணாக்க இந்த வருடம் திருமணத்துக்கு முடிவு வந்துடும். திருமணம் நடந்தே தீரும். வீடு, மனை, புது வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பொதுவாக தொழில்துறையில் நல்ல விருத்தி உண்டு, அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவாங்க, புதிய முதலீடு செய்வாங்க. அதனால் கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு அதிகமான வருமானம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வருமானம் அதிகம் வந்தாக்க உங்களுடைய தேவைகளை எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நினைத்த மாதிரி நிறைவேற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அமையும். புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப எளிதில் நீங்கள் நினைத்த மாதிரி அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள் கூட நீங்கள் கொடுத்த கடன் அல்லது தொழில்துறையில் வரக்கூடிய கடன்கள், வராக்கடன்கள் இதெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ தாராளமாக பணப்புழக்கம்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த துளாராசி நேயர்களுக்கு தேவைக்கேற்ற பணம், உங்களுடைய முக்கிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கையிருப்பு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கும். நல்ல மேற்கொண்டு அந்த கல்லூரிகளில் நல்ல இடங்கள் மாற்றம், நல்ல இடங்களாக நீங்கள் நினைத்த மாதிரி இடங்கள் கிடைக்கும். கல்லூரிகளில் இப்போ ஸ்கூல் கூட அடுத்த ஸ்கூலுக்கு மாறணும், நல்ல இடமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் விரும்பின மாதிரி அந்த விருப்பத்துக்கு தகுந்த அந்த இடமாற்றம் ஸ்கூல், காலேஜ் கிடைக்கும். ஏற்கனவே படித்து முடித்த மாணவராக இருந்தாலும் சரி, இப்போ படித்து முடித்த மாணவர்களுக்கும், அதாவது பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு இந்த வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவரவருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, படிப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பெரிதும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு வேலை கிடைச்சணும், அப்புறம் நீங்கள் அதிலிருந்து ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம். அது உங்களுக்கான வேலை அடிப்படை முதலாக அப்பாயின்மெண்ட்டுங்கிறது பெரிய ஒரு சுணக்கங்கள், தடை தாமதம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கூட நீங்கும். ஏற்கனவே மருத்துவ செலவுகளில் இருந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்க அது இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பெரிதும் பாதிப்பு இல்லை, ஆரோக்கியம் பெறுவீர்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து
அதாவது வந்து நேர்த்திக்கடன் செய்கிறது, இது மாதிரி வந்து நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடுகள்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி நிறைவேற்றிக்கிறீங்க. வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து முயற்சி செய்து அது தடைப்பட்டு தாமதமாகி நின்றிருந்தா அல்லது இன்டர்வியூவில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாக்க இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். அது வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு மூலமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு, பிரயாணம் செய்கிறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருந்தால் அதை ரெனியூல் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்டு கையில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு அதுக்கான முயற்சிக்கு முக்கியத்துவம் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோக சம்மந்தமாக இருந்தாலும் சரி, தொழில்துறை சம்மந்தப்பட்டது வெளிநாட்டுக்கு போகிறதாலும் சரி, இதெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். முன்னேற்றத்தை காண்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நிலை இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஏற்படும். இருப்பதிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த துளாராசிக்கு வந்து கோச்சார கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இருப்பதனால ஒரு சுமூகமான ஒரு நிலைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு காரியங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட உடனடியாக குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்காக வந்து ட்ரை பண்ணி செக்கப்பு டெஸ்ட்டு அது முயற்சி பண்ணி தடை இருந்தாலும் கூட இப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைந்து நல்ல டாக்டர் கிடச்சி சீக்கிரத்தில் வந்து கரு நிற்கக்கூடிய அந்த புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்குள்ள விசேஷ செய்தியாக சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து அது மேலும் வந்து உங்களுடைய யோகத்தை வந்து வலிமைப்படுத்திக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று நெய் விளக்கு வச்சு அது வழிபட்டு வர்றது நல்லது. குறிப்பாக வந்து விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபட்டு வந்தால் மேற்சொன்ன நல்ல பலன்களாம் தடையில்லாமல் நடக்கும் என்று சொல்லி நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.